திரு கமல் அவர்கள் திரைப்படத்தில் ஒரு டைலாக் பேசியிருப்பார், மறதி ஒரு தேசிய வியாதின்னு. அதுபோல காந்தியடிகளையும் மக்கள் மறந்துவிடக்கூடாதுன்னு தான் காந்தியின் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையை மனமாற்றத்தை ஏற்படுத்தின மதுரை மண்ணில் மறவோம் என்கிற நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். காந்தி என்றதும் நம் மனசில் என்ன தோணும்? அவர் அரையாடை அணிந்து மேலே ஒரு துண்டோடு இருக்கிற எளிமையான உருவம்தான் எல்லார் மனசிலையும் தோன்றும். அப்படி அவர் அரையாடைக்கு மாறிய மண் தான் இந்த மதுரை மண். அப்படிப்பட்ட மதுரையில், அதுவும் காந்தி அருங்காட்சியகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ராணி மங்கம்மாள் அவர்களால் கட்டப்பட்ட அரண்மனையில் இந்த அருங்காட்சியகத்தை அமைத்து இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்த நேரு அவர்கள் தான் அதை திறந்து வைத்திருக்கிறார். இப்போ நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சு இந்த அருங்காட்சியகத்தை புதுப்பிக்கும் பணிகளுக்காக 10 கோடி ரூபாய் செலவில் அந்த பணி நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்திய நாட்டில் காந்திக்காக அமைக்கப்பட்ட முதல் அருங்காட்சியகம் இதுதான். கமல் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல, நாமும் காந்தியை பிறரில் தேடாமல் காந்தியாக மாறுவோம், இதனை மறவோம் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி. எல்லா மாற்றங்களும் தன்னிலிருந்து உருவாகணும்னு சொன்னவர் காந்தியடிகள். அதைத்தான் நம்முடைய கமல் அவர்களும் சொல்கிறார். காந்தியடிகளை மக்களோட மனசிலிருந்து எப்படியாவது அகற்றிட வேண்டும் என்று இன்றைய ஒன்றிய அரசு, பாஜக அரசு திட்டமிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு. காந்திய கொள்கைகளை அழிக்கணும்னு என்ற நிலையிலிருந்து இப்போ காந்தி என்கிற பேரே இருக்கக்கூடாதுன்னு என்கிற அந்த இடத்திற்கு அவங்க நகர்ந்திருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியடிகள் பேரை நீக்கினது. அடுத்து கரன்சி நோட்டில் இருந்தும் காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒற்றைத்துவத்துக்கு எதிரானவர் காந்தி. இந்து முஸ்லீம் ஒற்றுமை அடையாளம் காந்தி. மத நல்லிணக்கத்துக்கான மகத்தான மந்திரம் காந்தி. இந்தியா அனைவருக்குமான நாடு என்ற கருத்தியல் தான் காந்தி. நான் கொல்லப்பட்டாலும் கூட ராம், ரஹீம் என்கிற பெயர்கள் அடிக்கடி உச்சரிப்பதை விடமாட்டேன். இரண்டும் ஒரே கடவுளின் பெயர்கள் என்று சொன்னவர் காந்தி. இதனால்தான் மதத்தை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்துகிற அற்பர்களுக்கு காந்தியை பிடிக்கிறதில்லை. மக்களை பக்குவப்படுத்துவது தான் மதங்களின் வேலை. மதவெறி புகுந்தா முதல்ல சாகிறது மனிதம்தான். இதை நல்லா உணர்ந்திருக்கிற காரணத்தால் தான் வெறுப்பை புறந்தள்ளி தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போகுது. மனிதத்தையும் மனிதர்களையும் அழித்து ஆட்சியை பிடிக்க நினைக்கிற பாஜகவின் பிடியில் தமிழ்நாடு சிக்கக்கூடாது. இதுக்காகத்தான் சொல்கிறேன், இந்த தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. சிலர் சொல்லுவாங்க, சகோதரர் கமல் பேசுகிறது எங்களுக்கு புரியலன்னு. அவங்களுக்கு புரியாமல் இல்லை, ஆனால் புரிஞ்சிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மீடியா மைக் முன்னால் புலம்பிட்டு இருந்தவங்க இப்போ பார்லிமெண்ட் மைக்கிலையும் சகோதரர் கமல் புலம்பு வச்சுட்டார். இப்போ அதுக்காக என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, அவர் தொடங்கின மக்கள் நீதி மையம் 9ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த வேளையில் சமநீதிக்காகவும் சமூக நீதிக்காகவும் உங்கள் குரல் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என வாழ்த்துகிறேன்.